வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஸோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக அரசு பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுத்து காலி பணியிடம் நிரப்புறதுக்கு தேர்வுகள் எல்லாமே வச்சாங்க. தேர்வு முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய அனுபவ சான்றிதழ்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் அனுபவ சான்றிதழ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டவங்க அனுபவ சான்றிதழை ரெடியாக வச்சுக்கோங்க. அரசு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போனாலும் சென்னை மாநகர பஸ்களில் தனியார் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தினர் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சென்னையில் இயக்கப்படும் டீசல் பேருந்துகளில் டிக்கெட் விலை வசூலை தனியாரிடம் ஒப்படைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 1172 நடத்துனர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு சலுகைகள் உட்பட மாத சம்பளம் 26,700 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஒவ்வொரு நாளும் சுமார் 26 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் பயணம் செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா தனியார் ஆட்களை எடுக்கிறதுன்றது எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க தொழிற்சங்கத்தினர். ஏன்னா இப்போ புதுசாக ஏன் டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க, அவங்கள போடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நிரந்தர பணியாளர்களை முடிஞ்ச வரத்துக்கு நிரப்புங்க, அவுட் சோர்சிங்கே எடுக்கவே வேண்டாம், நாங்களே பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கும், அதிக வேகன்சிஸோட இருக்கு, முடியலையா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஏன் அவுட் சோர்சிங் ஆட்களை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிரந்தர பணியாளர்கள் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிஎன்எஸ்டிசியோடைய வேகன்சிஸ் நிச்சயமாக அதிகரிக்கப்படுவது உறுதி. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நிச்சயமா பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அதிகரிக்கிறோம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச 100% உண்மையான தகவல். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணுறேன், எனக்கு மார்க் வருமா, எனக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க் வந்திருக்கு, தமிழில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், மீதி இதில் ஒரு 2 மார்க் அப்படின்னா அப்படி எனக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ சேலஞ்சிங்கில் ஒரு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா 8000 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கும் புதிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய பெயர்களே வரல இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 2வது ரிசல்ட்டு, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றா உங்களுடைய அனுபவ சான்றிதழ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அனுபவ சான்றிதழ், டாக்குமெண்ட்ஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே வச்சுக்கோங்க. கண்டக்ட் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், அனுபவ சான்றிதழ், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்ச் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். இது இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி போடுவாங்களே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ள அடுத்த செய்முறை தேர்வுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா. செய்முறை தேர்வுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு செய்முறை தேர்வுக்கு 80 மார்க் வழங்குவாங்க. இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு 50 மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்க்குறப்ப 150 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடந்து முடிச்சு 150க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு பொறுத்து உங்களுடைய வேலை வாய்ப்பு நிரந்தரமாக பணி கிடைக்குமான்றது அது பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு நான் 120 மார்க் எடுத்திருக்கேன், 110 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் செக் பண்ணுவாங்க, கண்டக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டக்டருடைய விதிமுறைகள் என்னென்ன, ஸோ ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா, இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த 20 மார்க் இன்டர்வியூவில் எப்படி கிராக் பண்ணுறதுன்ற விஷயம் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு எளிதாக சொல்லப்படுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம உங்களுக்கு ஒரு தொகுப்பாக வழங்கிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ்ன்ட்டு தனி செக்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டிஎன்எஸ்டிசியோடைய இறுதிக்கட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 46, கண்டக்டருக்கு 40, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 35, பிசிக்கு பார்த்தா அப்படின்னா டிரைவருக்கு 45, கண்டக்டர் 35, டிரைவர் கம் கண்டக்டர் 33, பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 44, கண்டக்டருக்கு 38, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 32, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா
டிரைவருக்கு 43, கண்டக்டருக்கு 37, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 31. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 40, கண்டக்டருக்கு 36, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 30. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 35, கண்டக்டருக்கு 35, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 29. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 28. பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 33, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 27. எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறப்ப டிரைவருக்கு 25, கண்டக்டருக்கு 25, டிரைவர் கம் கண்டக்டர் 25, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கூப்பிடுவாங்க. கவலையப்பட வேணாம். டிஎன்எஸ் தான் செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஸோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுத்து காலி பணியிடம் நிரப்புறதுக்கு தேர்வுகள் எல்லாமே வச்சாங்க. தேர்வு முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய அனுபவ சான்றிதழ்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் அனுபவ சான்றிதழ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டவங்க அனுபவ சான்றிதழை ரெடியாக வச்சுக்கோங்க. அரசு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போனாலும் சென்னை மாநகர பஸ்களில் தனியார் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சென்னையில் இயக்கப்படும் டீசல் பேருந்துகளில் டிக்கெட் விலை வசூலை தனியாரிடம் ஒப்படைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 1172 நடத்துனர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு சலுகைகள் உட்பட மாத சம்பளம் 26,700 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஒவ்வொரு நாளும் சுமார் 26 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் பயணம் செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் ஆட்களை எடுக்கிறதுன்றது எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க தொழிற்சங்கத்தினர். ஏன்னா இப்போ புதுசாக ஏன் டிரைவர், கண்டக்டர் எடுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க, அவங்கள போடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நிரந்தர பணியாளர்களை முடிஞ்ச வரைக்கும் நிரப்புங்க, அவுட் சோர்சிங்கை எடுக்கவே வேண்டாம், நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும், அதிக வேகன்சிஸோட இருக்கு, முடியலையா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஏன் அவுட் சோர்சிங் ஆட்களை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிரந்தர பணியாளர்கள் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிஎன்எஸ்டிஸோட வேகன்சிஸ் நிச்சயமாக அதிகரிக்கப்படுவது உறுதி. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கிறோம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச 100% உண்மையான தகவல். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணுறேன், எனக்கு மார்க் வருமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் வந்திருக்கு, தமிழில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன், மீதி இதில் ஒரு 2 மார்க் அப்படின்னா அப்படி எனக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ சேலஞ்சிங்கில் ஒரு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேகன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கும் புதிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய பெயர்களே வரல இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 2வது ரிசல்ட்டு, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்போ ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றா உங்களுடைய அனுபவ சான்றிதழ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அனுபவ சான்றிதழ், டாக்குமெண்ட்ஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே வச்சுக்கோங்க. கண்டக்ட் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், அனுபவ சான்றிதழ், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்ச் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி போடுவாங்களே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ள அடுத்த செய்முறை தேர்வுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? செய்முறை தேர்வுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து செய்முறை தேர்வுக்கு 80 மார்க் வழங்குவாங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு 50 மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்க்குறப்ப 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடந்து முடிச்சு 150க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு பொறுத்து உங்களுடைய வேலை வாய்ப்பு நிரந்தரமாக பணி கிடைக்குமான்றது அது பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு நான் 120 மார்க் எடுத்திருக்கேன், 110 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ இதில்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் செக் பண்ணுவாங்க, கண்டக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டக்டருடைய விதிமுறைகள் என்னென்ன, ஸோ ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க சரிங்களா, இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த 20 மார்க் இன்டர்வியூவில் எப்படி கிராக் பண்ணுறதுன்ற விஷயம் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு எளிதாக சொல்லப்படுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம உங்களுக்கு ஒரு தொகுப்பாக வழங்கிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே இனி வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ்ன்ட்டு தனி செக்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டிஎன்எஸ்டிசியோடைய இறுதிக்கட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 46, கண்டக்டருக்கு 40, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 35, பிசிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா டிரைவருக்கு 45, கண்டக்டர் 35, டிரைவர் கம் கண்டக்டர் 33, பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 44, கண்டக்டருக்கு 38, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 32, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 43, கண்டக்டருக்கு 37, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 31, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 40, கண்டக்டருக்கு 36, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 30, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 35, கண்டக்டருக்கு 35, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 29, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 34, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 28, பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 30, கண்டக்டருக்கு 33, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 27, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறப்ப டிரைவருக்கு 25, கண்டக்டருக்கு 25, டிரைவர் கம் கண்டக்டர் 25, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கூப்பிடுவாங்க. கவலையப்பட வேணாம். டிஎன்எஸ் செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.